நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் By the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடு கூட இருப்பதை it is with you நீங்கள் ஒரு நாளும் in your day-to-day life. உணர்ந்து Realize it. தேவனுக்கு நன்றி சொல்வோம். Thank God for that. உண்மையாகவே அதன் மூலமாக இன்னும் ஆழமான காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். Through that we can able to understand many things about God. ஆவியானவருடைய பிரசன்னத்தை முழுமையாக நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். We can able to receive the presence of Holy Spirit in the life. நம்மோடு தேவ ஆவியானவர் இருப்பதுதான் பெரிய பாக்கியம். It is a great blessed one. The Spirit of God is resting upon us. இன்றைக்கு அப்பேற்பட்ட அனுபவத்தில் அநேக மக்கள் இல்லாதபடி இருக்கிறார்கள். Many people out in the world, they are not having this kind of experience. நமக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். But God has given this blessing to us. நமக்கு அந்த வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். God has given this revelation to us. அதனால் நாம் பாக்கியமான மக்கள். So we are a blessed people. இந்த வழியிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. நியாயாதிபதியின் புத்தகம் Judges 13ஆம் அதிகாரம் chapter 13 18ஆம் வசனம். verse 18. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். But the angel of the Lord said to him, why are you questioning me about my name, seeing that it is a wonder? நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, As we look on yesterday, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று பார்த்தோம். there is nothing too hard for the Lord to do, ஏனென்றால் அவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். because he is the one who created the heavens and the earth. உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும், For the people living out in this world, எல்லா காரியத்திலேயும் in all the things, அவரால் அதிசயம் செய்ய முடியும். he can able to perform a wonder. அதைத்தான் இங்கே சொல்கிறார். That is what it's saying in this verse, அது அதிசயம் என்றார். that it is a wonder. நாமும் என்னவென்று அங்கே மனோவா கேட்கிறார். Why are you questioning me about my name? அதிசயம். He's saying wonder. உன்னை அதிசயங்களை காணப்படும் என்று சொன்னார் அல்லவா? As God has promised this year, I will show you my wonders. இந்த ஆண்டில் அதை செய்ய முடியாதவை விரும்புகிறார். This year, he is happy to fulfill that. உங்கள் வாழ்க்கையில் In your life, பல மாற்றங்களை பார்ப்பீர்கள். you will start to see changes happening in your life. தோல்வியெல்லாம் மாற்றப்பட்டு வெற்றியாக கடந்து வரப்போகிறது. All the defeats are being shifted to victory. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வை கொடுக்க போகிறார். God is going to bring a solution to your problems. அநேக தடைகளை உடைக்க போகிறார். God is going to break all the barriers in your life. அவர் நாமம் அதிசயம் என்று பார்க்கிறோம். His name is wonder. அதை நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். Surely he will reveal that. அதற்கு முன்னிருக்கிற வசனத்தில் பார்க்கும் பொழுது, Please look at the above verse. அப்போது மனோவா கர்த்தருடைய தூதை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை காணும்படி கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். Then Manoah said to the angel of the Lord, what is your name, so that when your words come true, we may give you honor. நாங்கள் உம்மை கனம் பண்ண வேண்டும். We may give you honor. தேவனை கனப்படுத்துகிற மக்களாய் இருக்க வேண்டும். Always God's people should honor God. தேவனுக்கு பயப்படுகிற அந்த வழிதான் தேவனை கனப்படுத்துகிற வழியாய் இருக்கிறது. The fear of the Lord is always gives honor to God. இன்றைக்கு அநேக ஜனங்கள் In many people's life today, தேவனை கனப்படுத்தாதபடிக்கு they are not in a way to honor God. கனவீனமான காரியங்களை செய்கிறார்கள். They are unto a disrespect to God. விக்கிரக வழிபாடு என்பது They are following idol worship. தேவனை கனவீனப்படுத்துகிற வழியாய் இருக்கிறது. That is mock against God. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our lives, அவர் நாமத்தை கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். to honor God, அவரை நமக்குள்ளே அறிந்து to understand Him inside, நமக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். to bring a change from inside. அதுதான் இங்கே ஆண்டவருடைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. That is what this verse is explaining. அந்த நாமம் அதிசயமான நாமம் என்று சொன்னார். His name says wonder. நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது என்று மனோவா சொல்வதை பார்க்கிறோம். When your words come true, Manoah is saying, உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த ஆண்டிலே in your life also this year, அநேக அதிசயங்கள் நிறைவேறப் போகிறது. many wonders going to happen. காரணம், Reason, அவர் நாமம் அதிசயம் அதிசயம். His name is wonder, wonder. இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை குறித்து As we look at the life of Jesus, ஏசாயா சொல்லுகிறார்,
Isaiah prophet is saying, அவர் நாமம் அதிசயமானவர், His name is Wonderful God. ஆலோசனை கர்த்தர், He is a God of counsel. வல்லமையுள்ள தேவன், He is a mighty God. நித்திய பிதா, He is an everlasting Father. சமாதான பிரபு என்று சொல்லி பார்க்கிறோம். He is a Prince of Peace. அதில் முதலாவது சொல்லுகிற வார்த்தை The first name he mentioned, அதிசயமானவர். He is a God of wonder. அதனால் இந்த ஆண்டிலே So in this year, அதிசயங்களை நமக்கு தேவன் காண்பிக்க போகிறார். God is going to show His wonder in your life. நம் வாழ்க்கையில் அதிசயத்தை காணப் போகிறோம். We are going to see wonders happening in our life. அன்றைக்கு மனோவா எப்படியாக கனப்படுத்தினாரோ, On those days, how Manoah honored God, நாமும் கனப்படுத்த வேண்டும். the same manner we should honor இந்த God. ஆண்டு முழுமையாக This entire year, ஒவ்வொரு வாரமும் each and every week, தவறாதபடிக்கு without fail, ஆலயத்துக்கு சபை கடந்து போய் let's go to the temple of God, தேவனை கனப்படுத்த வேண்டும். honor God. அதை தேவன் விரும்புகிறார். God is seeking that. அதன் மூலமாக Through that, அதிசயத்தின் தேவனை பார்க்க போகிறோம். we are going to see the God of wonder in our அந்த life. அனுபவத்தில் போகும்படியாக When we start to do that in our நம்மை experience, ஒப்புக் கொடுப்போமா? surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for this good time, Lord. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 7 நிமிடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, you have given us this 7 minutes, Lord. இந்த 7 நிமிடங்களிலே In this 7 பல minutes, மாற்றங்களை கொடுப்பதை நாங்கள் உணர்கிறோம். I am believing you are changing our life, அற்புதம் செய்வதை உணர்கிறோம். doing wonders in our life. எங்களுக்குள் நம்பிக்கை வளர்வதை உணர்கிறோம். We started to believing hope in God. அதிசயமானவர் அல்லவா? As your name says, you are நாங்கள் நம்மை wonder. கனப்படுத்தவே வாஞ்சிக்கிறோம். Lord, we are seeking to honor you. ஒவ்வொரு நாளும் In our day-to-day life, சமூகத்தில் கனப்படுத்தி help us in your presence. ஜெபிக்கின்ற அனுபவத்துக்குள் கொண்டு போவீராக. Help us to lead us in prayers. ஒவ்வொரு நாளும் In day-to-day life, வேதத்தை வாசித்து as we meditate on God's word, நம்மை கனப்படுத்துகிற அனுபவத்தில் கொண்டு போவீராக. help us to honor you, Lord. ஒவ்வொரு நாளும் In our day-to-day எங்கள் life, கிரியைகளெல்லாம் whatever we do, நற்கிரியாய் இருக்கும்படியாக, it's a good deed. உம்மை கனப்படுத்தும்படியாக, It will honor you எங்கள் காரியங்கள் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். as our works will be. அதன் மூலமாக Through that, உம் நாமத்தின் அதிசயத்தை பார்ப்போம். we will able to see your wonders. அதிசயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். Wonders will happen in our நடக்கவே life. நடக்கும். Yes, it will surely happen. We thank you, Lord. லீபால லபலபது. We thank you, Lord. ஆண்டவர் நாமம் அதிசயம் என்று As your name says, நாங்கள் your ஒவ்வொரு wonder. நாளும் அறிக்கையிடுகிறோம் ஐயா. We are confessing it, Lord. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிசயம் என்று சொல்கிறோம், As we say how many times, அவ்வளவுக்கு எவ்வளவு அதிசயம் நடக்கும் ஐயா. that much wonders will happen in our life. அற்புதம் செய்வீராக. Do a wonder for us. அதிசயத்தை காண்பிப்பீராக. Show your miracles. இயேசுவின் நாமத்தில் பிதா. In Jesus' mighty name, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.